ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அவசர சமையல் தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சா, அதனால் சமைக்க போகிறேன். இன்றைக்கி என்னன்னா வெஜிடபிள் குருமாவும் மொச்சக்கொட்டை போட்டு இப்போ தக்காளி பச்சடியும் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து இன்றைக்கி வேறு பட்டாணி ஊற போட நைட்டே மறந்துட்டேன்னா, அதனால் கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வைக்க போகிறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பிரிஞ்சி இலையும் கல்பாசியும் போட்டுக்கிட்டேன். அது நல்லா காஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுட்டேன். கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளியும் ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் வந்து கொஞ்சமாக இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி அதில் போட்டு பச்சை வாசனை போன பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு காயெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா கொத்தமல்லியை வெட்டி போட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து விசில் வச்சுட்டேன். இந்த பெரிய அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன். இந்த அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ வந்து தக்காளி பச்சடிக்காக நான் வந்து தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கேன். தக்காளி தாளிச்சுக்கிறலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, அப்புறம் வந்து காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு, நான் மொச்சக்கொட்டையை நைட்டே ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அதிலே வேக வச்சுட்டு, இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு தக்காளியை வந்து அதில் கொட்டி ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி அப்பப்போ மூடி போட்டு எடுத்து நல்லா கலந்து விடணும். இப்போ வந்து நான் அந்த காய் வெந்துருச்சு பாருங்கள். நான் ஒரு சின்ன அடுப்பில் வச்சதுனால காய் நல்லா மசியட்டோன்னு ஒரு 5 விசில் விட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சு. அதனால் இப்போ நான் அவ்வளோதான் தண்ணி வச்சேன். குக்கர் வந்து நம்ம எந்த அளவு தண்ணி வச்சோமோ அந்த அளவு தான் இருக்கும். அதனால் பாருங்கள் சூப்பராக வாசனையாக நல்லா இருக்குது. இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க வைக்க போகிறேன். அது கொதிக்கட்டும். கொதிச்சா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாயிரும். இப்போ பாருங்கள் பச்சடி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை வெட்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து என் பொண்ணுக்கு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சா, அதனால தான் அவசர அவசரமாக செஞ்சு சாப்பாடு போடுறேன். அப்புறம் வந்து இந்த குருமா பாருங்கள் நல்லா கொதிக்குது. அதையும் ஊற்றிக்கிறேன். அப்புறம் வந்து பச்சடி வச்சு சாப்பாடு கொடுக்க போகிறேன். இந்த குருமாவுக்கும் பச்சடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கா கொஞ்சம் ஹைப்டு பட்டனை கொஞ்சம் அழுத்திக்கங்க. அது நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த டிஷ் ரெண்டும் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுடைய வந்து கமெண்ட்டை வந்து நான் எதிர்பார்த்து இருக்கிறேன். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போட்டு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.